ஸோ வைப்பருக்கே சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பல கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். ரைட்டுக்கு நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி WWE லாஸ்ட் வீக் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க யூஎஸ்கே வர்சஸ் ஜூலியாக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா WWE என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ யூஎஸ்கேக்கு பதிலாக நம்மளுடைய ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்? ஸோ எதுவும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எதுவும் இருக்கான்ற மாதிரி எந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரல. வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸோட செக்மெண்ட் தான் கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வருவார். ரிங்குக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட்டும் பார்த்தீங்கன்னா வருவார். ஜேக்கப் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாவும் நீ ட்ரூ மேக்கின்டயர் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேருமே முறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. இந்த இடத்துல நிக்காலிஸ் வந்துறாரு. ஸோ நிக்காலிஸ் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு ட்ரூ மேக்கின்டயர் சண்டை போட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்மாக்டவுனுக்கு ட்ரூ மேக்கின்டயர் வந்திருக்கானா இல்லைன்னு கூட தெரியல. நம்ம வந்து வா பேக் ஸ்டேஜில் வந்து இதை வந்து பேசி தீர்த்துக்கலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இல்லைன்னா உன்னை தேவையில்லாமல் நான் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம அரினாவோடைய லக்ஸரி ஷூட் இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மேக்கின்டயர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ட்ரூ மேக்கின்டயர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஜேக்கப் ஃபோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எலிமினேஷன் சேம்பரில் புதுசாக ஒரு ஆப்பனண்ட் வருவான். ஸோ அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயரை பார்த்து கேட்டவத்தில் திட்டி விட்டு அப்புறம் ஒரு பேக் சைட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நம்மளோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் காம்லேஸ் அண்ட் ஆல்சோ இலியா டிராகன் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல காம்லேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இலியா டிராகன் எனக்கு எப்போ சாம்பியன்ஷிப் ஷாட் கேட்பன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இலியா டிராகன் நிறைய எமோஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அப்புறம் மேட்ச் நடக்குது. WWE டாக் டீம் சாம்பியனாக இருக்க டாமா டோங்கா வர்சஸ் இலியா டிராகன் சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாமா டோங்கா ஹெல்ப் பண்ணுற விதமாக MFT பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. பல இன்டர்ஃபரன்ஸ் மூலியமா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாமா டோங்கா ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இலியா டிராகன் நம்மளுடைய சோலோ சிக்கோவா பேக்லேருந்து அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பார். பட் இருந்தாலும் MFT போட்டு பொழந்துறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ஜாக் ரைடர் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அப்போலோ க்ரூஸ் பார்த்தீங்கன்னா வருவாங்க. பட் இருந்தாலும் டாமினேட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒயிட் சிக்கோட ஒரு விக்னெட் பார்த்தீங்கன்னா யாராகுது. இந்த இடத்துல ஒயிட் சிக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள்ஸ் 1-on-1 போகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவார். அந்த லேம்பை நாங்கள் திரும்பி எடுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய நேஜெக்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக் ஸ்டேஜ் ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுடைய டாக் டீம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இர்ரிவிசிபிள் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்ளே யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் பண்ணுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விமன்ஸ் WWE சாம்பியன் ஜேட் கெரில் பார்த்தீங்கன்னா வராங்க. ஜேட் கெரில் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் வின்னரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ லிவ் மார்கனோட டிசிஷனில் தான் இருக்குது. போத் நான் ராயல் ரம்பிள் வின்னராக இருந்தாலும் சரி எலிமினேஷன் சேம்பராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கெரில் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நடக்குது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கைனோ ஜேம்ஸ் வர்சஸ் நைஜாக்ஸ் வர்சஸ் ஷார்லட் ஃபேருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்க்கு முன்னாடி ஜேட் கெரில் ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேர் ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைனோ ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஷார்லட் ஃபேரை வின் பண்ண வைப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்களுடைய மூமெண்ட் எலிமினேஷன் சேம்பரில் இருக்கும். இவங்களும் அலெக்ஸா பிளிஸ் இருக்காங்களே. ஸோ இவங்களோட ஃபன் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் நயாஜாக்ஸ் ஜெயிப்பாங்கன்னு கூட ஒரு விதத்தில் எதிர்பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் கைனோ ஜேம்ஸ் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் ஷாக்கிங்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஒபாஃபேமே வர்சஸ் கிட் வில்சனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஒபாஃபேமே முடிஞ்ச அளவுக்கு கிட் வில்சன் பயங்கரமாக கடுப்பேற்றினார். அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறமா போட்டு பொழந்துட்டாரு. ஸோ ஒரே ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்ம ஸ்மாக்டவுனுடைய ஜென்ரல் மேனேஜரான நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டிக் ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ எலிமினேஷன் சேம்பர் வர வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. இதை பார்த்து ஆட்ருத்து வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்ருத்து பார்த்து இந்த இடத்துல சொன்னாங்கன்னா தப்பு கூட ஓப்பன் பண்ணி விட்றாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருத்து வந்து நம்ம நிக்காலிஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ நிக்காலிஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திருப்பி ராவுக்கே அமுச்சு விடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆல்பா ஃபயர் வர்சஸ் டிஃபனி ஸ்டார்டனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. செல்சி கிரீன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அந்த அடிப்பட்ட காலோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்பா ஃபயர் என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் டிஃபனி ஸ்டார்டர் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு கிளாசிக்கான செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரிங்கில் வச்சிருக்கலாம். ஸோ தரமாக இருந்திருக்கும். ஸோ நம்மளுடைய சாமி ஜெயின் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸோட செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல சாமி ஜெயின் கோடி ரோட்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா உன்னை பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கப்படுறேன். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ட்ரூ மேக்கின்டயர் அட்டாக் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் எப்படினாலும் வின் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் பண்ணலை. நீ என்னோட ஃப்ரெண்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. பட் இருந்தாலும் அந்த இது அட்வான்டேஜ் எடுத்து நீ வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணிட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சாமி ஜெயின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸை பார்த்து கோல்டன் பாயிண்ட்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்லாம் ஃபயராக இருந்துச்சுல. ஸோ இந்த செக்மெண்ட் முடியும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் பெறுவார். பட் இருந்தாலும் போயிட்டு வந்து திரும்ப கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாரு. ஸோ அப்பாலஜைஸ் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நீ இதுக்கப்புறம் வின் பண்ண இதுக்கப்புறம் போய் WWE சாம்பியன் வின் பண்ண அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்தன்றதை மறந்துடாதன்றதை வந்து பார்த்தீங்கன்னா
சொல்கிறாங்க. அதாவது சீட் பண்ணி தான் வந்திருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயின் நேம் பண்ணுறாரு. இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே மார்க் பண்ணுவார். இதுக்கப்புறம் நடக்குது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் மென்ஸ் எலிமினேஷன் சாம்பியனுக்கான குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் டேமின் ப்ரீஸ் வர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான கான்லோயிஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிட்டாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சைட்லேருந்து சப்போர்ட் கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய மிஸ் அண்ட் ஆல்சோ ஓபா ஃபேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மிஸ் பார்த்தீங்கன்னா என்ன கால் அப் பண்ணுறாருன்னா ஜான்சனை விட்டுட்டு போகிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபில் பண்ணணும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் இந்த இடத்துல நம்ம ஓபா ஃபேமே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. நடக்குதுங்க. ஸோ நம்மளுடைய உமன்ஸ் WWE டாக் டீம் சாம்பியனாக இருக்க ரியா ரிப்ளே வர்சஸ் நம்மளுடைய உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்க ஜூலியாக்கான நான் டைட்டில் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளுடைய நயாஜிக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி கார்கனை வந்து பயங்கர டிப்பஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த இடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மிஸ்டி காட்டுருக்குல, ஸோ அது மேலே படுத்துருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டியிருக்காங்க. டிப்ரெஸ்டாக இருக்காரு. சரி இதே மாதிரி ஒரு ஸ்டோர் லைனாக இருப்பீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துருச்சு சத்தியம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மிச்சின் அண்ட் ஆல்சோ பேஃபப் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறமா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளக்கானா இப்போ வரைக்கும் கரண்டாக ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கர்கில் பேக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நடக்குது மெயின் ஈவெண்ட் நம்மளுடைய அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் நம்மளுடைய ராண்டேட்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டேட்டனை பயங்கரமாக கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. ஜலினா வேகா தான் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பில் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் நீ வேணால் வந்து எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அலிஸ்டர் பிளாக்கு உன் மேலே ஒரு கண்ணு இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஜலினா வேகா கோர்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிரும். அண்ட் ஆல்சோ இதை லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மெயின் ஈவெண்ட்டில் புக் பண்ணி விட்டுருவாங்க. மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்க்கு நடுவில் என்ன ஆகி போயிருதுன்னா ஸோ ஜலினா வேகாவும் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாங்க. அது போக நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கினேர் வந்துருவார். அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான ட்ரூ மேக்கினேர் வந்து இன்டர்ஃபென்ஸ் பண்ணி ராண்டி ஆர்டனை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. ரெஃபரிக்கு தெரியாமல் அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. அதை யூஸ் பண்ண அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வருவார். கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கினேர் அடிக்கலான்னு வருவார். பட் இருந்தாலும் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மேக்கினேர் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இதோட இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப். ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா எண்டிங்கில் வந்து WWE டெரிபியூட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லெஜெண்டரி டிவி டேரக்டரான கெர்வின் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டாகவே ஆகிட்டாரு. ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE டெரிபியூட் பே பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி வர்சஸ் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ மிஸ் வர்சஸ் ஓபா ஃபேமேக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜானி கிரேஸ் வர்சஸ் நம்மளுடைய கேண்டிஸ் லேரேக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போகுது. அது போக WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரியா ரிப்ளே யூஎஸ்கே அவங்களுடைய டைட்டிலாக நம்மளுடைய நயாஜிக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜெண்டுக்கு அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்ட்டா.